நடிகர் பார்த்திபன் அளித்த புகாரின் பெயரில் கோவையை சேர்ந்த கிராபிக்ஸ் மேற்பார்வையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், பார்த்திபன் எதற்காக இந்த புகாரை கொடுத்திருக்கிறார்? மேலும் அந்த மேற்பார்வையாளர் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன கார்த்திக்? வணக்கம். நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் புதிதாக ஒரு படத்தை இயக்கி வருகிறார். டீன்ஸ் என்ற திரைப்படத்திற்கான கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் பணிகளுக்காக கோவையை சேர்ந்த பிரபல ரியல் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்திடம் அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்காக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த ஒப்பந்த தொகையாக முதற்கட்டமாக 68,54,400 ரூபாய் அந்த நிறுவனத்துக்கு அவர் கொடுத்திருக்கார். இந்த பணிகள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தமானது ஏற்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அந்த ரியல் ஒர்க்ஸை சேர்ந்த மேற்பார்வையாளர் சிவபிரசாத் இன்னும் அந்த அவர் கொடுத்த பணிகள்ல 1/4 பங்கை கூட இதுவரைக்கும் முடிக்கவில்லை எனவும், மேலும் கூடுதலாக, அதாவது ஏற்கனவே அந்த பணிகளுக்கு 42 லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்திபன் தரப்புல இருந்து செலுத்தியிருக்காங்க. மீதமுள்ள பணத்தை பணிகள் முடித்த பிறகு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும், ஆனால் இதுவரையும் அந்த படத்திற்கான விஎஃப்எக்ஸ் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை எனவும், மேலும் காலதாமதம் ஏற்படுத்தியும் கூடுதலாக, அதாவது கடந்த ஜூன் 6ஆம் தேதி 88,38,120 ரூபாய் நீங்க செலுத்த வேண்டும் சொல்லி மின்னஞ்சல் வாயிலாக சிவபிரசாத் பார்த்திபனுக்கு ஒரு மெயில் அனுப்பியதாக தெரிகிறது. இதன் மூலமாக அவருடைய படத்திற்கு விஎஃப்எக்ஸ் தாமதமானது மற்றும் ஒப்பந்தத்தை மீறி அவர் பணம் கேட்டது போன்றவை அவர் ஏமாற்றியதாக கோவை பந்தயசாலை காவல் நிலையத்துல பார்த்திபன் புகார் அளித்திருக்கார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது இது தொடர்பாக விசாரணை நடத்திட்டு வராங்க. நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் புதிதாக இயக்கி வரக்கூடிய அந்த படத்திற்கான விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கான ஒப்பந்தத்துல முறைகேடு ஏற்பட்டிருப்பதாக ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.